அன்பானவர்களே, கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி என்னுடைய வழக்கம் என்பது இரவு 1 மணிக்குத்தான் எழுதத் தொடங்குவேன். 1 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் எழுதுவது. அப்படி எழுதத் தொடங்குவதற்காக ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1 மணிக்கு நான் எழுந்தபோது காலிடறி விழுந்து தொடையெலும்பு முறிந்து 2 மாதம் ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலும் அப்புறம் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று இதுவரைக்கும் எந்த நிகழ்விலும் கலந்து கொள்வது கிடையாது. கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, போகணும்ல. ஆனால் இவன் எழில்முத்து இருக்கானே, இவன் ஜெயகாந்தனை அறிவதற்கு முன்பே ஜீவபாரதியை அறிந்தவன். அவன் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன். என் கவிதைக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அப்போ கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் என் கவிதையை. இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தார், கடற்கரை கவிதையில் ஜீவபாரதி கவிதை படிக்கான ஒரு பெரும் கூட்டமே இருக்கும். சுபவீரபாண்டி இன்னமும் ஒரு கூட்டத்திலேயே சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த என் கவிதையை. அப்படி எந்த கூட்டத்துக்கும் போகாதவன் எழில்முத்து வரணும்னு சொன்னான். சொன்னதோடு மட்டுமல்ல, மனைவியும் கூப்பிட்டு வந்துட்டான். அவன் என்னை மாமான்னு தான் கூப்பிடுவா. மாமாவுக்கு கார் ஏற்பாடு பண்ணிடுங்க. இவர் மாமா வந்துட்டு போக முடியாதுன்னு. என் மனைவி இல்லாமல் ஒரு நிகழ்வுக்கு நான் இப்பொழுது தான் வந்திருக்கிறேன். எங்கு போனாலும் ஏதாவது ஆய்விடும் என்ற பயத்தில் என் உடன் வருவாள். எழில்முத்து கூப்பிட்டதனால் அவன் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையில் தனியாக அனுப்பி வைத்தாள். நண்பர்களே, நானும் உங்களை மாதிரி தோழருடைய பேச்சை கேட்க காத்திருக்கிறேன். இருந்தாலும் அவனுக்கு தெரியும் இந்த பேளுக்கு எல்லாமே ஜெயகாந்தனுக்கும் எனக்கு என்ன உறவுன்னு. பள்ளிக்கூடமே போகாதவன் மை யூனிவர்சிட்டின்னு புத்தகம் எழுதினான். மார்சின் கார்கி யான் பயின்ற பல்கலைக்கழகம்னு இப்போ தமிழில் வந்துச்சு. அதை மாதிரி பள்ளிக்கூடத்தில் சரியாக படிக்காத ஜெயகாந்தனுடைய எழுத்து தான் எனக்கு மை யூனிவர்சிட்டி. நான் ஜெயகாந்தனை முத சந்தித்தது வேடிக்கை. 1967 மதுரையில் ஏசி ஸ்கூலில் 10வது படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ கூட்டம் கேட்குறதானே வேலை. அதுக்காக செருப்படி வாங்கினதெல்லாம் உண்டு படிக்காமல். அப்போ கார்கி விழான்னு போட்டு கே பாலதண்டாயுதம், ஜெயகாந்தன், டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன். நமக்கு பார்த்திங்கன்னா பேச்சு கேட்குறனாலே வேறு வேலையே இல்லை. போகிறேன், ஜெயகாந்தன் பேச விட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயகாந்தன் படிச்சிருக்கனே தவிர பேச்சை கேட்டதில்லை. அவர் அப்போத்தான் ஜெயகாந்தன் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காரு, கரு கொடுக்கிறேன் உருவாக்குங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை. அவர் கோயம்புத்தூர் சிறையில் இருந்தபோது பக்கத்தில் ஒருத்தர் வந்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாப்லையாம். அவன் ஒரு கைதி. அவனுக்கு என்னென்னா நம்மளோட பெரிய ரவுடின்னு பாலதண்டாயத்தை முடிச்சிட முடிவு பண்ணிட்டான்னு என்னவோ தெரியல. ஆனால் அவன்கிட்ட ஒரு நாள் கேட்டிருக்காப்புல பாலதண்டாயுதம், நீ எதுக்கு ஜெயிலுக்கு வந்தேன்னு. தலைவர் அது பெரிய கதை, கொலை பண்ணிட்டு வந்துட்டேன்னா. சரி, கொலை பண்ணிட்டே ஜெயிலுக்கு தான் வரணும். அடுத்து அவன் சொன்னான், தலைவர் அது முக்கியம் இல்லை, நான் அந்த சிறையிலேருந்து தப்பிச்சிட்டேன். சிறையிலேருந்து தப்பிச்சு எப்படி வந்தேன் நான். அப்போ சொல்கிறாப்புல, தப்பிச்சு ஓடினேன், போலீஸ் விரட்டி வந்தாங்க. ஒப்பனைக்கார தெருவில் ஓடும்போது பின்னாடி போலீஸ் வந்தாங்க. நான் தப்பிச்சு ஓடினேன். கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல கூட்டமாக ஆணும் பெண்ணும் திரண்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு குழந்தை சாக்கடையில் விழுந்துருச்சு. எவனும் இறங்கி எடுக்கலை. நான் அதை பார்த்துட்டு உள்ளே இறங்கி அந்த குழந்தையை எடுத்து காப்பாற்றினேன். என்னை மீண்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. இதான் கரு கொடுக்குறேன்னு உருவாக்குறேன்னு பாலதண்டாயுதம் சொன்னது. அப்போ என்ன ஜேகேக்கு பிரச்சனையோ என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன கரு கொடுப்பது, நீங்கள் என்ன லெனினா அப்படின்னு போட்டு அடித்து பட்டை கிளப்புறாரு. எனக்குன்னா கல்லெடுத்து ஜெயகாந்தன் அடிக்கலாமான்னு. யாரை பாலதண்டாயுதத்தை விமர்சனம் பண்ணுறாள்? சாதாரண ஆளா பாலதண்டாயுதம்? பிற்காலத்தில் பாலதண்டாயுதம் அழைத்து போய் எம்ஜிஆரை சந்திக்கிறேன். மேக்கப் போட்டால் கூட பாலதண்டாயுதம் அழகு இல்லை, அவ்வளோ ஒரு அழகன். அவரை போய் இப்படி பேசுகிறான்னு நான் வெறுப்பில் இருக்கேன். அன்றைக்கி எனக்கு பேச்சே பிடிக்கல. ஆனால் பிரமாதமாக பாலதண்டாயுதம் பதில் சொன்னார். அந்த பதில் வந்து சொன்னால் அது 1 மணி நேரம் ஆகும். பிச்சு உதறிட்டார். எஸ் ராமகிருஷ்ணன் மிரண்டே போயிட்டார். இது முடிஞ்ச பிறகு மறுவாரமே ஒரு விழா, பாரதி விழா. அது ஜெயகாந்தனை கூப்பிட்ருக்காங்க. நமக்கு இந்த ஆள் என்னத்தையே பேசுவானே, இவன் பாண்டியனை குறை சொன்னாலாச்சே, இப்போ பாரதியை குறை சொல்லிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்தில் போகிறேன். பேச ஆரம்பித்தார். 1 மணி நேரம் பாரதி அப்படி நிறுத்தி முன்னாடி நிறுத்திட்டு சொல்கிறாப்புல, இன்றைய கம்யூனிஸ்டுகளுக்கு கம்யூன் வாழ்க்கை என்பது தெரியாது. நானெல்லாம் ஜீவாவோடும் எஸ் ராமகிருஷ்ணனோடும் ஆர்கே கண்ணனோடும் கம்யூன் வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பொற்காலம். அதே நேரத்தில் ஒன்றாக உழைத்தோம், ஒன்றாக உண்டோம், ஒன்றாக உறங்கினோம் சொல்லிட்டு இதுதான் என் வாழ்க்கையினுடைய பேறுகாலம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார் ஜீவா. பாரதி விழா ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தார், தாமரைக்கோ ஜனசக்திக்கோ. நான் அவர் முன்னாடி உட்காந்து சீரட்டை குடித்து ஊதிக்கிட்டு இருந்தேன். அவர் எழுதிக்கிட்டு இருந்தார்.
எழுதி வச்சுட்டு சொன்னார், தம்பி உன்னை சீரிட்டு குடிக்காதுன்னு சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை, ஆனால் என் எழுத்து பணியை கெடுக்கின்ற அளவுக்கு என் மூஞ்சில் ஊதாதே, அதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நினச்சி பாருங்க, காந்தியை மிரட்டினவன் ஜீவா, மரமனடிகளை மிரட்டினவன் ஜீவா, அவன்கிட்ட உட்காந்து சீட்டு ஊதிக்கிட்டு இருக்கு பார்த்தி. அப்புறம் சொல்லிட்டு ஜீவா வழியாகத்தான் நாங்கள் பாரதியை அறிந்தோம் இப்படி பேசினார். அதுக்கு பிறகு நமக்கு ஜேகேன்னா ஒரு வெறித்தனமானது. சென்னையில் என்சிபிக்கு வேலைக்கு வந்த பிறகு தமிழ்நாடு கலைஞர் பெருமன்றத்துடைய செங்கற்பட்டு மாவட்ட செயலாளராக இருக்கும்போது ஜேகேயோட பல கூட்டங்களில் பேசியிருக்கேன். அது அந்த அரந்த நாராயணன் இருக்காரே, விஷமத்தனமான தோலை, எல்லா கூட்டத்திலையும் என்னையும் போட்டுருவார். ஏன்னு, நீ ஏதாவது திட்டி பேசு ஜேகே, அப்போ தான் நல்லா பேசுவார்னு. இப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஜெயகாந்தனை ரொம்ப ஒரு விசித்திரமாக புரிஞ்சுக்கிட்டது. உலகப்பன் காலமும் கவிதையும் பாரதிதாசனை பற்றி ஒரு முழுமையான ஆய்வு எழுதி அதற்கு அணிந்துரை ஆர்கே கண்ணன் தான் எழுத வேண்டும், அவர் தான் பாரதிதாசனை சரியாக பார்த்த கம்யூனிஸ்ட் அப்படின்னு அவரை போய் பார்க்குறேன். அவர் சொன்னார், எனக்கு ஹார்ட் அட்டாக்கு, எனக்கு படிக்க முடியாது, நீ காலையில் ஒரு அத்தியாயம் படி, மத்தியானம் ஒரு அத்தியாயம் படி, மொத்தத்தையும் படித்தப்ப நான் எழுதுறேன்ட்டார். நான் போகிறேன். ஒரு நாள் உனக்கு ஜெயகாந்த வீடு தெரியுமான்னாரு. தெரியும். இந்த திருப்பூர்லேருந்து தியாகி ராமசாமி எனக்கு மாதம் மாதம் பணம் அனுப்புவார், அவர் அனுப்பலை, ஜெயகாந்தனை விட்டு ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னார். நான் எப்பயுமே ஜெயகாந்தை விட்டு தனியாக போக மாட்டேன், இவனை கூப்பிட்டு தான் போவேன். அப்பயுமே இல்லை, நான் வாட்டுக்கு பாடி ஏறிட்டேன். இன்னும் ஒன்று, ஜீவபாரதியின் பேர் வச்சுக்கிட்டு கோழையாக இருக்க முடியாது அல்லவா, எவனோடி மோதி பழக்கப்பட்டவன் தானே. அதனால் ஜெயகாந்த் என்ன விஷயத்தில் சொல்ல பண்ணிட்டு போனேன். மேலே லுங்கியை கட்டி உட்கார்ந்தார். வணக்கம், வணக்கம் கூட சொல்லவர், இப்படியே பார்த்தார். சரி, பெரிய எழுத்தாளர் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என்ன விஷயம்? ஆர்கே கண்ணன் அனுப்புனார். என்ன விஷயம்? தேவை ராமசாமி பணம் அனுப்பலையாம், உங்களை ஃபோன் பண்ண சொன்னார். ஆர்கே கண்ணன் ஜெயகாந்தனுடைய குரு, அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இது கேட்டு மற்ற எழுத்தாளர் என்ன சொல்லுவான், அப்படியே நான் ஃபோன் பண்ணுறேன்னுவான். இது ஜெயகாந்தன் இல்லை, வேறு வேலை இல்லையா அண்ணாரு. அட என்னடா இது, என்னடா இது, ஜேகே ஆர்கே கண்ணனுக்கு சொன்னால் வேறு வேலை இல்லையான்றாரே அப்படின்ட்டு கம்முன்னு நின்று அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டார். எனக்கு மற்றவன்ட்ட சண்டை போட்டுருவேன், யாரோடையும் சண்டை போட்டிருக்கேன். அவர் குருநாதர், நமக்கும் அவர் குருநாதர், என்னமோ நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். மறுநாள் காலையில் ஆர்கே கண்ணன் வீட்டுக்கு போகிறேன். சிரிக்கார். எதுக்குள்ள இருந்தாலும் சிரிக்க மனுஷன், நம்ம கோபமாக இருக்கும் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. நேற்று போனீங்களா? என்ன சொன்னாப்புல? அவங்களுக்கு பிஸ்கட் கொடுக்க சொன்னார் அப்படின்னு. அவர் புரிஞ்சுக்கிட்டு இன்று காலையில் ஜெயகாந்தன் வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி திட்டின ஒரு மகத்தான மனிதன் ஆர்கே கண்ணன் வீடு தேடி சென்று பணத்தை கொடுத்து போயிருக்காரே. இதை சொல்லிவிட்டு ஆர்கே கண்ணன் சொல்கிறாரு, நான் ஜெயகாந்தன் சொன்னேன், உன்னை விட மோசமானவன் ஜீவபாரதி, என் கூடயே சண்டை போடுவான், என்னமோ உன்கிட்ட சண்டை போடலை, ரைட் அப்படின்னு சொன்னேன். ஆனால் படைப்பாளிகள் என்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், எல்லா நேரத்திலும் ஒன்றா இருக்கிறது மோல்டு கிடையாது அப்படின்னு சொன்னார். இதுக்கு பிறகு 2005 என்னை இவனை வச்சுக்கிட்டே அதை சொன்னா தான் சரியாக இருக்கும். ஓம் சக்தி ஆசிரியர் சிதம்பரம் அதை எனக்கு கடிதம் எழுதுனார், ஃபோன் பண்ணுறாரு. ஞானபீட விருது வாங்கிட்டார் ஜேகே, அவரை பற்றி நீங்கள் பேட்டி எடுக்கணும் எப்படி அப்படின்றார். இதனால் விஷப்பரிச்சையாக போச்சுன்னு சரி ஒரு கடிதம் அனுப்புங்க அவர்கிட்ட கேட்குறேன்னு. அவர் உடனே இந்த மாதிரி கடிதம் உங்களை ஜீவபாரதி பேட்டி எடுப்பார், ஒத்துழைக்க வேணும்னு ஆகி கொடுத்தார். நமக்கு இவன் தான் தெரியும். இவன்கிட்ட கொடுத்து எப்போ ஜேகேட்ட வாங்கிட்டு வாப்பான்னு. இவன் போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்தான். என்னப்பா ஆச்சுன்னு, என் ஜீவபாரதி வரமாட்டாரோ அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஜீவபாரதி வந்தால் தான் அவர் டேட்டே கொடுப்பாரா அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு இதை சொல்லிவிட்டேன். இவர் பேட்டியே தேவையில்லை அப்படி முடிவுக்கு நான் வர்றேன். அவரோட இருக்கல நான் முடிவு பண்ணிட்டு வந்த பிறகு 3 நாள் கழிச்சு வர்றான்.
உங்களை ஜேக்க கூப்பிட்டாருன்னு. என்னென்ன அந்த பேட்டி கேட்டிங்கல்ல, கூப்பிட்டாருன்னு. போனால் 1 மணி நேரங்க. விவேகானந்தர், காந்தி, ஜீவா, பாரதின்னு போட்டு 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு இவன் தான் இருக்கான். நீந்தில இப்போ நான் பேசினேன்ல, இதெல்லாம் பேட்டியாக போட்டுருங்கன்றாரு. என்னது நான் பேசலைங்க, அதை அப்படியே பேட்டியாக போடுங்க. நான் சிரித்தேன். என்னன்னாரு, இது பேட்டி கிடையாதுங்க. நீங்கள் வீட்டுக்கு பேசிவிட்டு பேட்டின்னு என்ன அர்த்தம்? நான் கேட்கின்ற கேள்விக்கு இங்கே பதில் சொல்லணும், அதுதான் பேட்டி. நீங்கள் வீட்டுக்கு மொத்தமாக பேசிவிட்டு போடணும் எப்படி போடுவாங்க? அதை சரி கிடையாது. அப்போ அடுத்த வாரம் வினாக்களோடு வாருங்கன்னாரு. இவன் நானும் எல்லாம் உட்காந்தா வினாக்கெல்லாம் தயார் பண்ணி ஜேகே பார்க்க போகிறோம். நான் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல பூரா எழுதுவேன். ஓம் சித்திர பிரமாதமாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த பேட்டி எடுத்த பிறகு ஜேகேட்ட சொல்கிறேன், ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வரல, இன்னும் ஒரு வாரத்தில் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஏன் என் பழைய படத்தை பயன்படுத்துங்கன்னாரு. ஜேகே, நான் பேட்டி எடுத்துன்றதை ஃபோட்டோவில் கமிட் பண்ணணும். அடுத்து தாடியோடு இருக்கீங்க, இந்த கெட்டப்பு தேவை, அதனால் கூப்பிட்டு வரேன், கம்மிட்டுருங்கன்ட்டேன். சரின்ட்டார். நான் 1 வாரம் கழித்து போகிறேங்க. அப்படி வாழ்க்கையில் ஜெயகாந்தன் சிரித்து யாரும் பார்த்துருக்க முடியாது. குலுங்கி சிரிக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. தனியாக வர மாட்டிக்கிட்டேன். ஒருவேளை சரக்கருக்கு போட்டுட்டாரா என்னன்னு ஒரு பயம் வேறு. அப்புறம் சண்டை போட்டுருக்க முடியாதுன்ட்டு என்னங்க ஜேக்கேன்றேன். அப்பயும் சிரிக்கார். சிரிச்சிட்டு சொன்னார், நேற்று ஒரு பயம் வந்தான், சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். எப்படி? ஏற்கனவே இவனோட போகும்போது அவர் ஜேகே கேட்குறாரு, ஜீவபாரதி கூட்டினு வந்து தேவபாரதி வருவார் நினச்சேன். ஏன்னா அவர்னா சரக்கோட வருவார், நான் எந்த சரக்கோட போகிறது? அப்படிப்பட்ட ஒரு இது எதுக்கு வச்சிருக்கான்னு ஒரு பையன் ஒருத்தன் வந்தான், சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தான். நீண்ட நேரம் பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் அடித்தோம். சலுன்னு கூப்பிட்டு போயிட்டான். அங்கே கூப்பிட்டு போன உடனே அங்கே உட்கார்ந்த பிறகு தான், ஐயையோ ஜீவபாரதி தாலியோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார், அந்த கத்துவானேன்ட்டு ஓடியான்ட்டேன். என்ன யோசிச்சு பாருங்க. அதாவது எல்லா எழுத்தாளரும் பழகிருக்கேன், எழுத்தாளர் அவ்வளோதான். அவர்கிட்ட வந்து ஒரு மெசேஜ் நான் கற்றுக்கிட்டதில்லை, அதான் உண்மை. ஆனால் இவன் ஆண்மகன் எழுத்தாளருங்க. எந்த இடத்துலையும் கூட்டத்தில் வந்து உட்காந்தா இவன் தான் அந்த மீசை திருக்காம பாருங்க, இப்படி திருக்கிட்டு உட்காந்தா குளநடுங்குவாங்க மற்றவன்லாம். ஐயையோன்னு அடுத்து என்ன பேச போகிறாரோன்னு அது ஒரு குழப்பம். அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாது. ஒரு கூட்டம், ஒரு எழுத்தாளர் கூட்டம், இவர் பேச கூப்பிட்ருக்காங்க. ஒரு எழுத்தாளர் இவர் கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்காரு. இவர் ஆடிக்கிட்டே இருப்பார் ஜெயகாந்தன். அவர் மேலே படுற மாதிரி இருக்கும் போல. அவர் பேசும்போது எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கலாம் ஜெயகாந்தன், ஆனால் பண்பாடு தெரிய வேண்டாமா, காலை என் மேலே போட்டு ஆட்டுற மாதிரி ஆட்டுறாரு. என்ன பேசுவீங்க? அந்த மாப்போசி தலைமை 2 பேரை விட்டுட்டு ஜெயகாந்தன் விட்டு இருந்தால் பரவாயில்ல, உடனே ஜெயகாந்தன்ட்டார். இன்னமும் எனக்கு நினைவு இருக்குங்க. இங்கே இது ஜனநாயக நாடு, சோசலிச நாடு, சுதந்திர நாடு. இந்த நாட்டில் என் கால் மீது கால் போட்டு ஆட்டுவது உனக்கு வருத்தமாக இருக்கிறதா? இனி கண்டால் உன் தோல் மீது காலை போட்டு ஆட்டுவேன். அதுதான் ஜெயகாந்தன். இது மாதிரி நூற்றுக்கணக்கான செய்தி உண்டு. ஆனால் தோழர் பேசணும், அவர் பேச்ச கேட்கறதுக்காக முடித்து வர்றேன். கடைசியாக ஒரு நாள் இரவு வீட்டுக்கு போகிறேன். கதவு திறந்த என் மனைவி, ஜெயகாந்தன் இறந்துட்டார் அப்படின்றா. எனக்கு ஒன்றும் ஓடலை. அவர் ஆஸ்பத்திரி அங்கே எல்லாம் போகிறான்றப்பெல்லாம் தெரியும். சேர்த்துட்டார். காலையில் எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. இவன் தான் ஃபோன் பண்ணுறான், ஏங்க ஜேகே இறந்துட்டார் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் வரல? அந்த கம்பீரமான உருவத்தை கண்ணாடி படைக்குள் பார்க்க எனக்கு விருப்பம் இல்லைடா, வரலன்னு. இல்லை நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னா. உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனேன். நான் தான் கடைசி மாளிகை வைத்தேன். புறப்படுது. இவன் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி இவன் மாமனார் தேவபாரதி என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு மயானத்துக்கு போகிறோம். மயானத்தில் இறங்குற கூட்டம் பிரபலமான ஒருத்தனை பேச கூப்பிட்றாங்க. புரியுதுல்ல?
அவன் ஜெயகாந்தனையும் பார்த்துருக்க மாட்டான், ஆனால் அவன் தான் பேசுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு விளம்பரம் இருக்குது. அப்புறம் கூட நடக்குன்னு நானும் தேவை பாரதி இவன் நின்று ஒரு இடத்துல நின்று உட்காந்து நாங்கள் பாட்டுக்கு ஊர் கதையை பேசிகிட்டு இருக்கோம். ஜேகே பற்றி பேசி முடித்த பின்பு வீட்டுக்கு வந்தேன். தூக்கமே வரல. என்னடா மனுஷன் சாவு எதிர்பார்த்ததான், ஆனால் எவ்வளோ ஒரு பாதிப்பை மனசில் உண்டாக்கியிருக்க மனுஷன். அப்படியே பிறட்டேன். பட்டுக்கோட்டை இறந்தபோது ஒரு கவிதை ஜெயகாந்த் எழுதியிருக்காரு. அதில் கடைசியாக முடிப்பார், காலம் கவிஞனை கொன்றுவிடும், அவன் கவிதை காலத்தை வென்றுவிடும். அதவே மாற்றி ஜெயகாந்தனுக்கு காலம் ஜேகேயை கொன்றுவிடும், அவர் எழுத்து காலத்தை வென்றுவிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.